நம்ம கொஞ்சம் கோல்டன் சேனலில் சர்க்கரை நோயை குறைப்பதற்காக சில ஆயுர்வேத பானங்கள் நம்ம டெய்லி நம்ம வீட்டிலேருந்து தயார் பண்ணி அருந்தக்கூடிய சில பானங்களை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய்ங்கிறது மிக அதிகமாக பரவிட்டு வருது. அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் இந்தியாவும் ஒன்றா மாறிட்டு வருது. சிறு குழந்தைகள் கூட சில சமயம் சர்க்கரை நோய் இருக்குதுன்னு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். ஒரு 30 வயசுலேருந்து ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு சர்க்கரை நோய் வருது. முன்னாடிலாம் 50 வயதுக்கு மேலே சர்க்கரை நோய் இருந்ததுன்னு கேள்விப்பட்டாங்கலாம். இப்போது 30 வயது மேலே ஆகும்போதோ இல்லை அவங்களுடைய டீனேஜ் பருவங்களில் கூட சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அந்த சூழ்நிலையும் நிறைய இப்போ பெருகியிருக்கு. அதாவது மோசமான உணவு முறை, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களாக நம்மளுடைய உடலில் சர்க்கரை அளவு அதிகமாகி அதனால் பல்வேறு பாதிப்புகள் வருது. இதில் இந்த சர்க்கரை அளவு அதிகமாவது ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்கிறோம். இது பிளட்டில் சர்க்கரை குளுக்கோஸ் அதிகப்படியாக இருக்கிறத குறிக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம உடம்புல நம்ம பிளட் சுகர் அளவை நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியை பரிசோதிக்கிறது நமக்கு மிகவும் அவசியம். இது ஒரு 3 மாத இடைவெளியில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் பிளட் சுகரை செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து அப்போவும் பிளட் சுகர் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 120 அந்த மாதிரி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாவது எம்டியில் 80-90 ஆஃப்டர் ஈட்டிங் ஒரு 120 அந்த மாதிரிலாம் இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலாக சர்க்கரை அளவு இருக்குதுன்னு சொல்லலாம். அதை விட அதிகப்படும் போது உங்களுக்கு அந்த ப்ரீ டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஹை டயபெட்டிஸ் இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாரோம். அந்த 3 மாத இடைவெளி அந்த சர்க்கரை அளவு சொல்கிறாங்களா சின்ன ஏபிசி அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கீழே இருந்தால் பிரச்சனை, 5 கீழே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதற்கு மேல் அதிகமாகும் போது நம்ம உடல்நிலை கவனிக்க வேண்டியது மிக ஒரு அவசியமாக இருக்குது. இந்த சர்க்கரை நோய் பல நோய்களுக்கு ஒரு காரணியாக அமையுது. நமக்கு கண் பார்வை பாதிக்கப்படலாம், கிட்னி பாதிக்கப்படலாம், அந்த ஹார்ட்டில் பிளாக்ஸ்லாம் வரதலாம், அதில் இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி பல்வேறு நோய்களுக்கு ஒரு முதல் காரணியாக அந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது அதை நம்ம ஒரு அலட்சியம் செய்துவிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் சுகர் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காலையில் ஒன்று அந்த மாதிரி ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியும் அந்த டேப்லெட் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப அதிகபட்சமாக உள்ளவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அவங்களுடைய சர்க்கரை அளவை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்புல சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி சர்க்கரை நிறைய இருக்கும். அவன் சுகர் ஃபேக்ட்ரியே வச்சுருக்கான்ப்பான்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி. அப்புறம் இவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ஏன்னா இறக்கம் சர்க்கரை 270க்கு மேலே இருக்குது சுகர் அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் ஒருத்தருக்கு பார்க்கும்போது குழந்தைகளை குசலம் விசாரிப்பதுக்கு பதிலாக உங்கள் சுகர் லெவல் எவ்வளவு, என்னோடய லெவல் எவ்வளவு, நீங்கள் என்ன டாக்டர் பார்க்குறீங்க, நான் என்ன பார்க்குறேன், என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த மாதிரி உடைய டாக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஹெல்த் கண்டிஷன் இப்போட சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. அந்த வாக்கிங்கும் நம்மளோட உணவு முறை பழக்கங்களும் அந்த சர்க்கரை ஓரளவு நமக்கு கட்டுப்படுத்த உதவும். இதில் ஒரு சில ஆயுர்வேதிக் பானங்கள் நம்ம குடிக்கிறது மூலம் இன்னும் ஓரளவு நம்ம சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தலாம். அந்த பானங்கள் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் தயார் பண்ணக்கூடிய பானங்கள் தான். அது என்னென்னங்கிறத நம்ம இந்த லவங்கப்பட்டை தேநீர். லவங்கப்பட்டைங்கிறது பட்டை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம், மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணுற பட்டை. இந்த பட்டை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மசாலா வகை தான். இதில் ஒன்று ரத்த சர்க்கரையை குறைக்கும். இது தயார் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த லவங்கப்பட்டை அந்த வெந்நீரில் ஊற வச்சு அதில் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம அதை குடிக்கணும். இது நம்ம அந்த இன்சுலின் உணர்திறனை அதிகரிப்பதோடு அந்த நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்வாக அமையுது. அடுத்து அஸ்வகந்தாங்கிறது நம்ம நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். அது சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அளவுக்கு மீறி ஸ்ட்ரெஸ்ஸு கூட அந்த சுகர் லெவலை அதிகரிக்கும். அதாவது வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளால் உள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை அலுவலக வேலையில் ப்ரெஷர்னால் உள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், சில ஃபினான்ஷியல் பிரச்சனைகளால் உள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அதில் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதனால் சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட
சுகரை வந்து அதிகரிக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய அந்த சுகர் இன்க்ரீஸ்க்கு வந்து சிறந்த தீர்வு வந்து இந்த அஸ்வகந்தாமே. ஏன்னா அஸ்வகந்தா வந்து அடப்டோஜெனிக் மூலிகை வந்து இது மன அழுத்தத்தை குறைக்கும் திறனை கொண்டுள்ளது. ஸோ இந்த தினமும் நீங்கள் அஸ்வகந்தா தேநீர் அருந்துவது வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை நிர்வகிப்படும், இரத்த சர்க்கரை அளவையும் உங்களுக்கு சீராக பராமரிக்க உதவும். அடுத்தது நமக்கு எல்லாமே தெரிந்த பாகற்காய் சாறு. இந்த இரத்த சர்க்கரையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஆயுர்வேத தீர்வை பாகற்காய் சாறு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள கசப்புத்தன்மை வந்து இன்சுலினை போலவே செயல்படக்கூடிய அந்த சேர்மங்கள்லேருந்து வருது. இது வந்து குளுக்கோஸை வந்து அப்சார்ப் பண்ணுறது வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இந்த பாகற்காய் சாற்றை தொடர்ந்து பருகுவதன் மூலம் வந்து நம்ம இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம். அடுத்து வேம்புங்கிறது வேப்பிலை இல்லையா. பாகற்காயை போல் வேம்பும் கசப்புத்தன்மை உள்ளதாக இருக்கிறனால இதுவும் உடலோட இரத்த சர்க்கரை அளவு குறைக்குவது. அதாவது வேம்புனா உங்களுக்கு வேப்பம்பூவை சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ உணவில் சேர்த்துக்கிறது வந்து அதிகப்படியான இரத்த சர்க்கரை வந்து கட்டுப்படுத்த உதவுது. ஏன்னா இந்த வேப்ப இலைகளில் உள்ள மருத்துவ குணங்கள் வந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கும் திறனை கொண்டுள்ளது. வெறும் வைத்திருந்த வேம்பு நீர் அருந்துவது உடலில் இரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அடுத்து வெந்தய நீர். வெந்தயம் வந்து அது லைட்டாக கசப்புத்தன்மை உள்ளதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ள விதை. இது வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் நம்ம சர்க்கரை உறிஞ்சுவதை வந்து மெதுவாக்குது. ஸோ வெந்தயத்தை ஊற போட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தய தண்ணியை குடிக்கிறது மூலம் நம்ம ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை நம்ம தடுக்கலாம். இது நீரிழிவு நோயை வந்து நிர்வகிக்க உதவும் ஆயுர்வேத பானங்களில் இது ஒரு இனிமையான பானம். அடுத்து மஞ்சள் டீங்கிறது மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும். இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த ஒரு சிறந்த ஆயுர்வேத மூலிகை. இது வந்து உடலில் உள்ள இரத்த சர்க்கரை இயற்கையாகவே நமக்கு வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. இந்த மஞ்சள் வந்து அந்த குர்குமின்ங்கிறது இருக்குல்லையா, அந்த குர்குமின் கலவை வந்து நம்ம இரத்த சர்க்கரை குறைக்கிறோட வீக்கம் உடலில் இந்த முட்டு வலி அது மாதிரி வீக்கங்கள் எது இருந்தாலும் அதை கூட எதிர்த்து போராடவும் நமக்கு உதவுது. இது வெறும் வயிற்றில் வந்து அந்த சூடான மஞ்சள் பால் கூட அந்த கருப்பு மிளகு, அதே அந்த மிளகு உள்ள பெப்பரைனும் இந்த குர்குமினும் சேரும் போது தான் அதோடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த மிளகுப்பால் சேர்க்கும் போது உங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து மிளகுப்பால் குடிக்க சொல்கிறது அதுதான். அந்த பெப்பரைனும் குர்குமினும் சேரும்போது தான் அதோடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அதை குடிக்கும்போது வந்து உங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு வந்து மெயின்டைன் பண்ணுறதோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படுது. ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினி. நம்ம உடலில் உள்ள தேவையற்ற அந்த பாக்டீரியாக்கள் அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு உதவுது. உடம்புல உள்ள வீக்கங்கள் எல்லாம் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு உதவுது. இந்த மாதிரி பல்வேறு வகையில் உதவப்படுற அந்த மஞ்சள் நீர் வந்து நம்ம இரத்த சர்க்கரைக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது. அடுத்து நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காய் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு தேவலோக கனி இல்லையா. ஸோ ஆம்லான்னு சொல்கிற இந்த நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்குது, நிறைய நல்ல குணங்கள் உள்ள ஒரு கனி நமக்கு. அந்த நெல்லிக்காய் சாறு காலையில் வெறும் வயிற்றில் வந்து நெல்லிக்காய் சாரோடு சாப்பிட்றது வந்து நம்மளுடைய கணைய ஆரோக்கியம், அதாவது பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிற அந்த அதோடைய செயல்பாட்டை வந்து பாதுகாக்க, அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. அதே மாதிரி அந்த இன்சுலின் உணர்தினையை அதிகரித்து சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வச்சுக்கல நமக்கு வந்து உதவுது. ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் நெல்லிக்காய் சாராகவும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் காலையில் டீடாக்ஸ் ட்ரிங்க்னு இப்போ எல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது கூடயும் சேர்த்து நீங்கள் சீரகம் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து அதை கொதிக்க வச்ச அந்த தண்ணியோட சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த வகையான இந்த ஆயுர்வேத பானங்கள்லாம் வந்து நம்ம உடலில் வந்து சர்க்கரை அளவு குறைச்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது. இது வந்து நீங்கள் தயார் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் தான். நீங்கள் ஒரு வாரத்தில் 7 நாட்களில் ஒரு நாளைக்கு ஒரு பானமாக நீங்கள் தயார் பண்ணி இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது, நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது ஒரு 2 மாத கால அளவில் வந்து உங்களுடைய சர்க்கரை அளவில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஓரளவு உங்களை கட்டுக்குள் வைத்திருக்கும். அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.